Go ahead with the graphic designing, video editing, digital marketing, website development and more. Grow your online presence with Kovai Focus. பிறந்த குழந்தையும் வந்து நீ பொட்டு வச்ச தங்க கூட பாடுது. 80 வயசு ஆளும் வந்து ராஜா சாரோட பாட்டை நிலாவைவான் பாடிட்டு இருக்காங்க. He is the only music director in the world, in the universe. அப்துல் கலாம் சார் பக்கத்தில் நின்னா உடம்பு நடுங்கும். ஏன் சார், அது எத்தனையோ சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவர்கிட்ட நின்னா மட்டும் ஏன் நடக்குது? அது வந்து சொல்ல முடியாத ஒரு வைப்ரேஷன். அப்படிதான் ராஜா சார். அவர் அந்த ஜனனி ஆரம்பிச்சார்னாலே தட்ஸ் ஆல். எல்லாம் ஃப்ளாட்டு. அவ்வளோதான். அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் வந்து ஒரு மகுடிக்கு அந்த பாம்பாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஒன்றுமே தோணாது. இந்த கமெண்ட் எப்போ வரும்னா அடுத்த நாள் வரும். ஷோ முடிஞ்சதுக்கு இந்த ஷோவில் சார் அந்த பாட்டு பாடிருக்கலாமே. அதுதான் அவருடைய மேஜிக். ரஜினி சார், ராஜா சார்லாம் தியானம் பண்ணாங்கன்னா அப்படியே ஒரு சர்டன் இன்ச்சஸ் மேலேயே போவாங்க அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. அவ்வளோ தியானம். இப்போ லாஸ்ட் 2 டேஸாக ராஜா சார் திருவண்ணாமலையில் தான் இருக்காரு. நிறைய கேள்விப்படுறீங்க. பாண்டிச்சேரிலாம் ஒரு பொண்ணு உடம்பு சரியில்லாமல் இருந்து ராஜா சார் பாட்டை கேட்டெல்லாம் க்யூர் ஆகிருக்கலாம் கேள்விப்படுறேன். உண்மைதான் சார். மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவில் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செலிபிரிட்டி, பாடகர், இசையமைப்பாளர் மௌனராகம் முரளி நம்ம ஸ்டுடியோக்கே வந்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம மே 17ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய இளையராஜாவினுடைய இசை ராஜாங்கத்தினுடைய ப்ரொடியூசர். சார் வணக்கம். 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 மீடியா மை நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திக்கிறதுல. சார் ஆக்சுவலாக இசை ராஜாங்கம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். எப்படி போயிட்டுருக்கு ஒர்க்கெல்லாம்? ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு. நான் எப்பவுமே கோவை மக்கள்கிட்ட சொல்லுவேன், அவங்க வந்து அந்த நோவே சொல்ல தெரியாதவங்க கோவை மக்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ ராஜா சார் அப்படின்னு வரும்போது எனக்கு கரும்பு தின்ன கூலியா, சர்க்கரை பந்தலில் தேன் மாறி போய்ந்தது போல் அப்படி தான் எல்லாமே இருக்காங்க. எல்லாம் வந்து ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸு. அதனால தான் ஒரு பெரிய இடத்துக்கு அந்த மாற்றிருக்கோம். வர்ற மக்கள் வந்து எந்த ஒரு டிராஃபிக் ப்ராப்ளமும் இல்லாமல், எந்த ஒரு ஹேசில் ஃப்ரீ என்ட்ரி எக்ஸிட்டோட பிரம்மாண்டமாக ராஜா சாரை வந்து ஒரு ஊட்டியில் உட்காந்து கேட்குற மாதிரி ஒரு ஷோவை கோயம்புத்தூரில் உட்காந்து கேட்கணுங்கிறதுக்காக மாற்றிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ரெஸ்பான்ஸ். டாப் லெவல் பீப்புள்லேருந்து ராஜா சாரை வந்து தினக்கூலி செய்கிற எல்லாருமே வந்து காத்துட்ருக்காங்க. எப்படா மே 17 அந்த வரும். அது அவங்களுக்கு ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், அந்த மாதிரி தான். ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங். ராஜா சாருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா? எந்தெந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் ராஜா சாருக்கு மட்டும்தான் சார் எல்லா கேட்டகரியிலும் ஆடியன்ஸ் இருக்காங்க சார். 6 முதல் 60 வரை, 7 முதல் 70 வரை, 8 முதல் 80 வரை சார். ஏன்னா இப்போ பிறந்த குழந்தையும் வந்து நீ பொட்டு வச்ச தங்க கூட பாடுது. பிறந்த குழந்தையும் பாடுது. 80 வயசு ஆளும் வந்து ராஜா சாரோட பாட்டை நிலாவைவான் பாடிட்டு இருக்காங்க. He is the only music director in the world, in the universe. எல்லா வயது மக்களையும் வந்து கவரக்கூடிய அளவுக்கு பாட்டை போட்டிருக்கிற, பாட்டுக்கு உண்டான அந்த மதிப்பை கொடுக்குற ஒரு மியூசிக் டைரக்டர், அந்த வார்த்தைகளுக்கு உண்டான மதிப்பை கொடுக்குற ஒரு மியூசிக் டைரக்டர். அதனால் வந்து இந்த கேட்டர் ஆடியன்ஸ் அதெல்லாம் கிடையாது சார். ஆட்டோ டிரைவரை போய் கேட்கும்போது, சார் எங்களுக்குலாம் நான் ஒரு ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டேன்னா டிராஃபிக், முதல்லலாம் டிராஃபிக்கில் வேணால் வந்தால் நாங்கள் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி திட்டிட்டு போவோம். ராஜா சார் பாட்டை கேட்டால் ஒன்றுமே கிடையாது, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கோவம் கூட சந்தோஷமாக மாறுதுங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் வந்து தன்னுடைய பாட்டுனால மாற்றி வச்சிருக்கிற ஒரு இசை ஞானி. ஸோ அவருக்கு இந்த ஏஜ் எல்லாம் கிடையாது. அதாவது என்ன சொல்ற, வயது வரம்பே கிடையாது சார். எல்லாருமே அவருடைய ரசிகர்கள். சார் ஆக்சுவலாக 2 முறை ராஜா சார் கோயம்புத்தூரில் கான்சர்ட் வச்சுருக்காரு. அதில் மக்களினுடைய இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய எதிர்பார்ப்பணும் அப்படின்னு சொல்லலாம், அவங்களோட ஃபீட்பேக் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சார் பிளேலிஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அந்த இதுவும் ஒரே மாதிரி நான் முதலே அவங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ இப்போ வந்து அது மாறுமா? அது ராஜா சார் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக மாறும். அவருடைய தாட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எப்படின்னா சார், சிலது வந்து நீங்கள் என்னென்னமோ யோசிச்சு வருவீங்க, ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனில் ரஜினி சாரை பார்த்தோன்னே எல்லாம் மறந்துடும். ஏன்னா அந்த சாமிங் அது. அப்படி தான் ராஜா சார் நம்ம நினைப்போம். ஆனால் திருப்பி ராஜா சார் கூப்பிட்டு ஒரு இளமையிடம் பூங்காற்று பாடு, இளையநிலா பாடுன்னா அதையும் ரசிப்போம். அப்படி மக்கள் டியூன் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த ஷோ அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் வந்து ஒரு மகுடிக்கு அந்த பாம்பாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஒன்றுமே தோணாது. இந்த கமெண்ட் எப்போ வரும்னா அடுத்த நாள் வரும். ஷோ முடிஞ்சதுக்கு இந்த ஷோவில் சார் அந்த பாட்டு பாடிருக்கலாமே. அதுதான் அவருடைய மேஜிக்கு. பட் ஐம் ஷோர் இப்போ நிறைய ஷோஸில் ஒரு நிறைய சாங்ஸ்லாம் மாற்றி பண்ணுறாரு. எத்தனை பாட்டு பாடுறது? ஆமாம், தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் ஷோ வைக்கணும். ஆமாம், எஸ்பிபி தான் அதான சொல்லுவார். அவர் ஒவ்வொரு தடவை ஸ்டேஜுக்கு வரும்போது லைட் போட்டு ஆடியன்ஸை பார்ப்பார். 50 வருஷமாக பாடுறேன், நீங்கள் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்களே, அதுலேயும் பாதி பாட்டு பாடினதே தான் பாடுறேன், எப்படி தான் இன்னும் ரசிக்கிறீங்கன்னு அவர் கேட்பார். ஸோ அந்த மாதிரி தான் இவர் 5000 பாட்டு போட்டார். நம்ம அங்கே பெர்ஃபார்ம் பண்ண போகிறது ஒரு 30 பாட்டு 40 பாட்டு தான். ஸோ எப்படியும் ஒரு ரிப்பீட்டேஷன். அதில் சூப்பர் ஹிட்ஸ் நீங்கள் போடவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, போடாமல் போய் ஒருத்தன் கேட்பான், ராக்கமாக கைத்துட்டும்பான், அதை தான் ரெகுலராக போட்டிருப்பாரு. ஸோ இட் வில் ஹேப்பன்ஸ். பட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவார் சார். அவர் காமெடி ட்ராக்காக இருந்தாலும் அங்கேயும் ஒரு முத்திரை பதிச்சு. ஆமாம், ஒரு பிஜிஎம்ல. ஆமாம், மைக்கேல் மதன காமராஜ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இல்லை அதான் சார், அவர் வந்து யார் நடிக்கிறா, யார் டைரக்டர் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அந்த சிச்சுவேஷன், அதுக்கு நம்ம 100% மினிமம் கொடுக்குறாரு அவர், நாட் மேக்ஸிமம். மினிமம் 100% கொடுக்குறாரு. அதனால தான் அவர் அந்த டைரக்டர் பாலி ஒரு
பால்கி ஒரு இதில் சொன்னார், அவரோட பிஜிஎம் எடுத்தாலே நீங்கள் ஒரு 5000 பாட்டு போடலாம். அவர் பாட்டு கம்போஸ் பண்ணது 5000 பாட்டு இருக்கட்டும், அவரோட பிஜிஎம்ஸ்லாம் எடுத்து டியூன் பண்ணாலும் இன்னொரு 1000 பாட்டு வரும். ஸோ அதுதான் தட் இஸ் ராஜா சார். நீங்கள் அன்னைக்கு ஸ்டேஜில் ஒரு ஆர்கனைசராக பிஸியாக இருக்க போகிறீங்களா, இல்லை ஒரு ஃபேனாக ஷோவை ரசிக்க போகிறீங்களா? நான் தான் சார். அதாவது அவர் அந்த 6 மணிக்கு ஸ்டேஜில் ஏறி அவர் ஜனனி பாடுவார் இல்லையா, பாடணுன்னு நான் போய் உட்காந்துருவேன். அது வரைக்கும் ஆர்கனைசர். அந்த ஜனனி வாய்ஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ரசிகராயிரு, அவ்வளோதான். அந்த பாட்டுக்கு என்ன சார் அவ்வளோ ஒரு சக்தி, என்ன அது காரணம்? அது வைப்ரேஷன் சார். அது நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க சார்? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாத ஒரு அப்துல் கலாம் சார் பக்கத்தில் நின்னா உடம்பு நடுங்கும். ஏன் சார்? அது எத்தனையோ சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவர்கிட்ட நின்னா மட்டும் ஏன் நடக்குது? அது வந்து சொல்ல முடியாத ஒரு வைப்ரேஷன். அப்படி தான் ராஜா சார். அவர் அந்த ஜனனி ஆரம்பிச்சார்னாலே தட்ஸ் ஆல், எல்லாம் ஃப்ளாட்டு. அவ்வளோதான். அவர் வந்து 60 வயசில் அதை பாடினாலும் சரி, இப்போ பாடினாலும் சரி, இன்னும் 5 வருஷம் கழிச்சு பாடினாலும் சரி, அவ்வளோதான். இந்த பாட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது, சக்தியே கீழே இறங்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆமாம் அந்த வைப்ரேஷன்லாம் பாலமுரளிகிருஷ்ணன் சார் சொல்லியிருக்காரு ஒரு தடவை, மியூசிக் கேன் ஏபிள் டு க்யூர் எனி டிசீஸ். எந்த ஒரு வியாதியும் வந்து இசையால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு இருக்காரு. அதை தான் ராஜா சார் செஞ்சுட்டு இருக்காரு. நிறைய கேள்விப்படுறீங்க, பாண்டிச்சேரிலாம் ஒரு பொண்ணு உடம்பு சரியில்லாமல் இருந்த ராஜா சார் பாட்டை கேட்டெல்லாம் க்யூர் ஆகிருக்கலாம் கேள்விப்படுறேன். உண்மைதான் சார். அது எத்தனை டிரைவர்ஸ் எல்லாமே, நைட் டிரைவர்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கிறது, சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க மக்கள் எல்லாம் உயிரை அவங்க கையில் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க காப்பாற்றுறதே ராஜா சார் பாட்டு. சார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்எம்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 9 o'clock 10 o'clock மேலே ராஜா சார் சாங் கேட்க அப்படியே தூங்கிடுறாங்க. ஆமாம். அவர் சித்தர் சார், அவ்வளோதான் சார். சித்தர். அவங்கெல்லாம் வந்து கடவுளால் படைக்கப்பட்ட படைப்புகள். இந்த விஷயத்துக்காக இதுக்காக தான் வந்திருக்கீங்க, இதை பண்ணுங்க. அவரை வந்து நம்ம கமெண்ட்டே பண்ணக்கூடாது சார். அவர் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அதனால் கமெண்ட் பண்ணுறதே வேஸ்ட்டுங்க, கமெண்ட் பண்ணுறதே தப்புன்னு நான் சொல்கிறேன். அவர் படைத்த படைப்பை யாராலும் பண்ணவே முடியாது சார். அவர் நமக்கு ரைட்ஸே கிடையாது, நமக்கு உரிமையே கிடையாது, நமக்கு தகுதியே கிடையாது கமெண்ட் பண்ணுறது. நமக்கு வந்து அவர் பாட்டை கேட்டு ரசிக்கிறதுக்கு தான் தகுதி. அதனால் அவரை பற்றி பேசவே கூடாது. ஸோ அந்த கான்ட்ரவர்சி ஏதோ பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் என்னை கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன் எல்லார்ட்டையும். அதெல்லாம் எனக்கு உடன்பாடு. ஏன்னா அவர் எதையும் கேட்குறதே இல்லை. அவர் மொபைல் பார்க்க மாட்டார், பேப்பர். அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது சொன்னார், அப்படியா, நான் எதையுமே கேட்க மாட்டேன், நான் இன்னும் மியூசிக்லேயே சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது, அதுக்கே எனக்கு டைம் இல்லைன்றார். அதுதான் உண்மை. மற்றவங்க பேச நீங்கள் காதில் வாங்காதன்னா உங்களுக்கு வரும். ஏன்னா எங்கேருந்து வந்து ஒரு கடவுளுடைய அனுக்கிரகம் வந்து கம்ப்ளீட் இல்லைன்னா இவ்வளோ சாதனை பண்ணவே முடியாது. வேர்ல்டுலே ஹீஸ் த ஒன்லி மியூசிக் கம்போசர். அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் நோட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரே கம்போசர் அவர் தான். வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மனசுலேயே அப்படியே உட்காந்து நோட்ஸ் எழுதிக்கொண்டு கொடுக்குறாருன்னா அவர் மனுஷனே கிடையாது, அவர் கடவுள் சித்தர். அவர் எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு கல்யாண வீட்டில் போனோம்னா ஒரு சீட் எழுதி இப்படி கொடுத்து வாசிங்க மாதிரி. ராஜா சாரில் அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு இந்த தடவை கொடுப்பாரா தெரியல. நிறைய தடவை அந்த மாதிரி ஆடியன்ஸ் கேட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறைய தடவை ஆடியன்ஸ் கேட்டு, இப்போ போன தடவை ஏதோ ஒரு ஷோவில் கூட அவருக்கு முடிக்கிற டைமில் ஏதோ தென்பாண்டி சீமையில் கேட்டாங்கன்னு பாடினார். ஸோ அதெல்லாம் பண்ணுவார். அவரோட அந்த மூட் எப்படி இருக்குது, ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்கன்னு பார்த்து ஹி வில் டூ, டெஃபினெட்லி ஹி வில் டூ. சார் அவர் எப்படின்னா சார், இப்போ 20 பாட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா 100 பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவார், 100 பாட்டு ரிஹர்சல் பண்ணுவாங்க. அந்த 100 பாட்டில் எது பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு அவர் டிசைட் பண்ணுவார். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒரு 25 பாட்டை சூஸ் பண்ணி பண்ணுறதுலாம் கிடையாது. அவ்வளோ பாட்டை ரெடியாக வச்சுப்பார். அந்த இடத்துல எப்படி மூடு இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு கிரியேட் பண்ணுவார். ஸோ அதை டெஃபினெட்லி பெர்ஃபார்ம் பண்ணுறதே ஆடியன்ஸுக்காக தானே. ஸோ அதனால் டெஃபினெட்லி ஹி வில் டூ. ஸோ இந்த முறையும் அவருடைய கச்சேரியில் நம்ம நெப்போலியன், அதாவது நம்ம எல்லாம் அவங்க டீம் அன்னைக்கு என்னென்ன மேஜிக் நடக்கிறதுங்கிறது அன்னைக்கு தான் தெரியும். ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் அ டிஃப்ரெண்ட் டே. இல்லை கோயம்புத்தூரில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தும்போது உங்களுக்கு பிரசவ வேதனையா இல்லை மன நிறைவா? அதான் சார் நான் என்ன சொல்கிறேன், அது ஹாப்பி பெயின்னு சொல்லுவேன், சந்தோஷமான வலி. சுகப்பிரசவம். ஆமாம், அவ்வளோதான். எண்டாவதுலேயே சுகப்பிரசவம் நடக்கணும், அவ்வளோதான். சிசேரியன் இல்லாமல், சிசேரியன் பண்ணால் கூட குழந்தை நல்லபடியாக வந்தால் அது சுகப்பிரசவம் தான் சொல்லுவாங்க. சிசேரியன் இல்லாமல் ஒரு சுகப்பிரசவமாக இருக்கக்கூடாது சார். ஒவ்வொருத்தரையும் சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி கிரவுண்டுக்கு போகும்போது செஞ்சுரி அடிக்கணும் தான் எதிர்பார்ப்போம். ஆனால் ஒவ்வொருத்தரையும் செஞ்சுரி அடிக்க முடியாது. அதுக்காக அவங்க திறமையை நம்ம வந்து குறைஞ்சி மதிப்பிடவே முடியாது. அதனால் அந்த இடத்துல சிச்சுவேஷன், அந்த சவுண்டிங், அந்த லைட்டிங்ஸு, அந்த எல்இடி, அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது அன்னைக்கு தான் தெரியும். ராஜா சார் தான். அங்கே பாட போகிற பாடகர்கள் அதே பாடகர்கள் தான், அதே மியூசிஷியன்ஸ் தான். ஆனால் அது ஏன் ஒரு நாள் மட்டும் மேஜிக் ஆகுது? அதே ராஜா சார் மியூசிக் பண்ணுறாரு, அதே எஸ்பிபி பண்ணுறாரு, அதே ஒரு படம் உதயகீதம் மாதிரி வருது, ஒரு படம் சம்மந்தம் இல்லாமல் போகுது. அது அவங்க கையில் கிடையாது. அவங்க வேலையை கரெக்டாக தான் செஞ்சிடறாங்க. ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு கண்டிப்பாக அது வந்து அவங்க வேலையை கரெக்டாக தான் செய்வாங்க. பட் கடவுள், கோவை மக்களுடைய அந்த ஹாப்பினஸ், அவங்களுடைய சப்போர்ட்டு, அதெல்லாம் சேர்ந்து வரும்போது அது ஒரு மேஜிக் ஆகும். அந்த மேஜிக் May 17 நிகழும்.